வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் முதல்வர் விஜய் அவர்கள் நகைக்கடன் தள்ளுபடி யாருக்கெல்லாம் கிடைக்க இருக்கிறது, யாருக்கு கிடைக்க வாய்ப்புகள் குறைவு. ஸோ இதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் ஒரு சில முழுமையான தகவல்களை நம்ம இப்பொழுது பார்க்கலாம். இந்த தொகுப்பானது தமிழகத்தில் விஜய் அவர்கள் தலைமையிலான புதிய அரசு அமைந்துள்ளது. ஸோ இந்த சூழ்நிலையில் நகைக்கடன் தள்ளுபடி குறித்த அறிவிப்புகளை உருவாக்குகிறதுங்க. அரசு விஜய் அவர்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளில் நகைக்கடன் தள்ளுபடி பற்றி குறிப்பிட்டு சொல்லலை. சுமார் 45,000 கோடி ரூபாய் வரை நிதி ஒதுக்கீடு ஆல்ரெடி செஞ்சுருக்கிறதுனால நகைக்கடனுக்கு உண்டான தள்ளுபடியை தொடர்ந்து கொடுப்பாங்க. குறிப்பிட்ட 12 பொதுத்துறை வங்கிகளில் கடன் பெற்றவர்களுக்கு மட்டும் இந்த சலுகை பொருந்தும் என்று கூறப்படுகிறது. தகுதியுள்ள பயனாளிகள் 5 சவரனுக்குட்பட்ட நகைக்கடன் வைத்திருப்பவர்கள், இலங்கை தமிழர் மற்றும் மறுவாழ்வு முகாம்களில் வசிப்பவர்கள் மற்றும் அரசு குடும்ப ஓய்வூதியர்கள், பட்டியலிடப்பட்டவர்கள், மாறாக அரசு ஊழியர்கள், கூட்டுறவு சங்க பணியாளர்கள் மற்றும் தவறான ஆவணங்களை வழங்கியவர்களுக்கு இந்த தள்ளுபடி வழங்கப்பட மாட்டாது. ஸோ இந்த என நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. விண்ணப்பதாரர்கள் ஆதார் மற்றும் குடும்ப அட்டை விவரங்கள் தமிழ்நாட்டு முகவரியுடன் சரியாக இருக்கப்பட வேண்டும் அவசியம் என ஆதாரங்கள் வலியுறுத்துகிறது. மொத்தத்தில் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற தேவையான தகுதிகள் மற்றும் தகுதியற்ற காரணங்கள் குறித்த விரிவான விளக்கங்களை இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நகைக்கடன் தள்ளுபடி முழுமையான தகுதி மற்றும் விதிமுறைகள். 45,000 கோடி ரூபாய் இதற்காக நிதி ஒதுக்கீடு. 95% அடிப்படை உறுதி செய்யும் அடிப்படை விதிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12 பொதுத்துறை வங்கிகள் உங்கள் கடன் இந்த 12 பொதுத்துறை வங்கிகள் இருக்கணும். அதிகபட்ச நகைக்கடன் பார்த்தீங்கன்னா 40 கிராம், அதாவது 5 சவரனுக்கு உட்பட்டு இருக்கணும். 95% உறுதியாக கிடைக்கும். இந்த நகை வரம்பிற்கு இருந்தால் 95% தள்ளுபடி. மீதமுள்ள 5% நிபந்தனைகள் ஆவண சரிபார்ப்பு. சரியான ரேஷன் அட்டை. கடன் பெறும்போது வழங்கப்பட்ட சரியான ரேஷன் அட்டை, சரியான ஆதார் எண் தவறின்றி வழங்கப்பட்டிருக்கணும். எச்சரிக்கை: தவறான தவறுகள் வழங்கப்பட்டால் அல்லது ஆவணம் கொடுக்கப்பட்டால் தள்ளுபடி ரத்து செய்யப்படும். 100% தள்ளுபடிக்கு உத்தரவாதம் உள்ள சிறப்பு பிரிவினர்: இலங்கை வாழ் தமிழர்கள், மறுவாழ்வு முகாம்களில் வசிப்பவர்கள், ஒரு குடும்ப ஓய்வூதியர்கள், தமிழக அரசின் ஓய்வூதியம் மட்டும். நடப்பு ரேஷன் அட்டைதாரர்கள், தற்பொழுது வரை செல்லுபடியாகக்கூடிய அட்டையை வைத்திருப்பவர்களுக்கு இந்த தள்ளுபடி கிடைக்கும். தள்ளுபடி பெற தகுதியற்றவர்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப நிராகரிப்புக்குண்டான காரணங்கள்: பணியாளர்கள், அரசாங்க ஊழியர்கள், கூட்டுறவு சங்க ஊழியர்கள் மற்றும் நிர்வாக குழு உறுப்பினர்கள், அவர் குடும்பத்தினர். மோசடி விதிமுறை வயலேஷன்: 40 கிராமுக்கு மேல் நகை வைத்திருப்பவர்கள், கவரிங் போலி நகை வைத்து கடன் பெற்றவராக இருந்தால் மோசடியில் சேர்ந்துப்பாங்க. பணம் செலுத்தியவர்கள், ஆல்ரெடி பெய்டு, சமீபத்தில் நகை கடன் தொகையை முழுமையாக அல்லது பகுதியாகவோ வட்டியோ செலுத்தியவர்களுக்கு தள்ளுபடி கிடையாது. நிபந்தனை: முகவரி நிபந்தனை, இருப்பிடச் சான்று, ஆதார் மற்றும் ரேஷன் அட்டையில் உள்ள முகவரி கட்டாயம். தமிழ்நாட்டை சேர்ந்தவருக்கு மட்டும்தான் இந்த நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது கிடைக்கும். கடன் பெறும்போது வெளிமாநில அட்டையை பயன்படுத்தியிருந்தால் தள்ளுபடி ரிஜெக்ட் செய்யப்படும். ஸோ நீங்கள் தள்ளுபடிக்கு தகுதியானவராக இல்லையா அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம். 40 கிராம் 5 சவரன், 40 கிராம் மேலே இருந்தால் இல்லை. 12 பொதுத்துறை வங்கிகள், அரசு கூட்டுறவு மற்றும் ஊழியர்களுக்கு கிடையாது. சரியான ஆவணங்கள்: தமிழ்நாடு முகவரி, போலி நகை வைத்திருப்பவன் தான் இல்லை. வெளிமாநில முகவரி கொண்டவருக்கும் கிடையாது. இலங்கை தமிழ் அகதிகள், ஓய்வூதியர்கள், கடன் அட்டை வட்டியை கட்டியவர்களுக்கும் இந்த தள்ளுபடி கிடையாது. ஸோ இதை பேஸ் பண்ணி தாங்க உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி கொடுக்க போகிறாங்க. ஸோ விரைவில் தள்ளுபடியை பெறுவதற்கு தகுதியானவராக ஆகிக்கொள்ளுங்கள். இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு விளக்கம். வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் என்னுடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.